தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல நுழைந்ததுல இருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காரு. சாதாரணமாக ஒரு மாநாடு நடத்துவதில் கூட பல சிரமங்கள் இருக்கு. வேண்டுமென்றே பலர் பிரச்சனை உண்டாக்குவது, கரண்ட்டை கட் பண்ணுவது போன்ற வேலைகள்ல ஈடுபட்டுட்டும் இருக்காங்க. இப்போது விஜய் சாருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்திலுமே பல சூழ்ச்சி நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. வினோத் சார் இயக்கத்துல உருவாக்கும் இந்த படம் பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்த கதைக்களத்துல உருவாக்கி இருக்கு. இந்த சூழல்ல அண்மையில ஜனநாயகன் அப்படின்ற படம் வருகின்ற 2026 ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக உள்ளதாக போஸ்டர் எல்லாம் வெளியாச்சு. இதனை அடுத்து சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படமுமே அன்றுதான் வெளியாக இருக்கு. வளர்ந்து வரும் நடிகராக இருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு இப்போது ரசிகர்கள் அதிகமாக இருப்பதால ஜனநாயகன் படத்திற்கு வசூல் ரீதியாக சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த படத்திற்கு போட்டியாக பராசக்தி வெளியிட உதயநிதி தான் காரணம் அப்படின்னுமே சொல்லப்படுது. மேலும் பராசக்தி படத்திற்கு அதிக திரையரங்குகளை உதயநிதி அவர்கள் ஒதுக்கப்பட அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கு. அதனால ஜனநாயகன் படத்திற்கு தியேட்டர்கள் கிடைப்பதுல கண்டிப்பாக சிக்கல் ஏற்படும். விஜய் சாருடைய இடத்திற்கு சிவகார்த்திகேயன் அடுத்ததாக வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. கோட் படத்திலுமே சிவகார்த்திகேயன் கேமியோ தோற்றத்துல நடித்திருந்தாரு. விஜய் சாருடைய ஃபேனாக இருந்த சிவகார்த்திகேயனை அவருடைய கண்ணிலேயே குத்தும்படிதான் இந்த சம்பவம் இருக்கு. சமீபத்துல திமுகவை எதிர்த்து விஜய் சார் வீடியோ வெளியிட்டது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனை பழி வாங்குவதற்காக தான் உதயநிதி அவர்கள் எஸ்கேவை வைத்து இந்த விளையாட்டை விளையாடுறார் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.